சொல்லுங்க. மேகஸ்தம்பம், ஸ்தம்பம் அப்படின்னா பில்லர் ஆஃப் த கிளவுட். பில்லர் ஆஃப் த கிளவுட், பில்லர் ஆஃப் த கிளவுட். தமிழில் ஸ்தம்பம்னு போட்டிருக்குது, இங்கிலீஷில் பில்லர் ஆஃப் த கிளவுட் அப்படி போட்டிருக்குது. அப்படின்னா ஸ்தம்பம் அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம். என்னது? மேகத்தினுடைய தூணின் மூலமாகவும் அக்கினியினுடைய தூணின் மூலமாகவும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணார்னா நடத்தினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த தூண் உன் வாழ்க்கையில் இருக்கோ இல்லையோ, ஒரு தூண் இருக்குது. சத்தமாக சொல்லுங்க, ஒரு தூண் இருக்குது. அது என்ன தூணுன்னா ஆண்டவருடைய மேக தூணு, அக்னி தூணு. அது ஒன்றை நடத்துவதற்கு கூடவே என்ன செய்யுதுன்னா வருகுது. பில்லர் ஆஃப் த கிளவுட். ஒரு அக்னி தூணை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, பாதை இல்லை, வழி இல்லை, எப்படி போறதுன்னு தெரியல. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு தூணை முன்னால நிக்க வச்சு அதை நகர்த்தி கொண்டே போகிறார். அந்த தூணுக்கு பின்னால 30 லட்சம் ஜனங்கள் வழி நடந்து கொண்டே போறாங்க. அப்ப ஆக மொத்தம் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்னால ஒரு ஆள் நடந்து போகுது, அந்த ஆளோட பின்னால நீ என்ன பண்ணிக்க, நடந்து வந்துட்டே இரு. ஆமே. அல்லேலூயா. பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கறதுக்கு உன் கண்ணு திறந்துருச்சுன்னா, இதை புரியறதுக்கு உன்னோட மனசு திறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நீ பயப்படவே மாட்ட. அல்லேலூயா. ஆமே. இப்ப என்னன்னா, எனக்கு முன்னால ஒரு தூண் என்னை நடத்தி கொண்டு போகிறது. ஒரு அக்கினி தூண் இருக்குது, ஒரு மகிமையான கார்மேகத்தின் தூணும் இருக்கிறது. இது இரவும் பகலும் என்ன பண்ணுதுன்னா அழகா இது என்னை நடத்தி கொண்டே போகிறது. அல்லேலூயா. ஆமே. இந்த தூணு தான் என்னன்னு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு இன்னைக்கு. வாசிப்போம். அதுக்கு ஒரு சின்ன 2-3 வேத வசனங்களை வாசிச்சுட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22. யாத்ராகமம் 13, 21, 22. சத்தமா வாசிங்க. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் முன் சென்றார். அவர்களுக்கு சொல்லுங்க, அவர்களுக்கு எல்லாம் வாயை திறந்து பேசணும் பாருங்க. அப்படியே இந்த மதம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எப்படி? அவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுக்கு முன் சென்றார். அடுத்த வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போக, கையை வச்சு சொல்லுங்க, விலகி. பகலும் நைட்டும் ஜனங்களிடத்திலிருந்து ஒன்று விலகி போகல. எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷம் அவைகளை விட்டு ஒன்று விலகி போகல. தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், இந்த அக்னி ஸ்தம்பம், இந்த மேக ஸ்தம்பம் 40 வருஷமா பகலிலையும் விலகல, இரவுலையும் விலகல. ஆமே. சொல்லுங்க, கையை வைத்து, எனக்குள்ள ஒரு மேகத்தூணை இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். அவர்களுக்கு முன்பாக ஒரு மேகத்தூண் எப்படி போச்சோ அதை விட வலிமையான சக்தி உள்ள ஒரு பெரிய மேகத்தூண் எனக்குள்ளையும் இருக்குது. ஆமென். என்னையும் நடத்துகிறது. அல்லேலூயா. அதை பார்ப்பதற்கு என் கண்ணு திறந்துருச்சுன்னு சொன்னா நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. ஒரு ஐ ஓப்பனிங் தான் பாருங்க. எனக்கு முன்னாடி ஒரு மேகத்தூண் போகுது, ஒரு அக்னி தூண் போகுது, அது ஜனத்தை விட்டு விலகவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, 40ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசி. சீக்கிரம் ஒரு 4-5 வசனத்தை பார்த்துட்டு. மேகம் மேலே எழும்பும் பொழுது அவங்க பிரயாணத்துக்கு புறப்படுவாங்க. இந்த மேகத்தூண் எப்ப மேலே எழும்புதோ அப்ப பிரயாணத்துக்கு புறப்படுவாங்க. இந்த மேகத்தூண் எழும்பலைன்னா
அது எழும்புகிற நாள் வரைக்கும். ஆமென். சொல்லுங்க, எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படின்னு கேளுங்க. நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? மேகத்தூண் எழும்பாத வரைக்கும் அவன் அமைதியா இருப்பான். ஆமென். முண்டி அடிச்சுக்கிட்டு நான் போறேன், இனி இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புற பயணம்னா எங்கேயாவது போய் அடிபட்டு சாக வேண்டியதான். அல்லேலூயா. அவன் எப்படின்னா கர்த்தர் நடத்துகிற மேகத்தூண் அப்படி நிக்கிச்சுன்னா அவன் அங்கே நின்றுறான். அந்த மேகத்தூண் எப்பொழுது எழும்பி நகருதோ அப்பதான் என்ன பண்ணுவான்? எந்திரிச்சு நகருவான். இது எதை குறிக்கிறது பாருங்க. தேவனுடைய வார்த்தை, தேவன் உங்களை நடத்துகிற விதம், இந்த 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 வழி நடத்துதல் அவர்களுக்கு இருக்கிற விதமாகவே அவர்கள் நகருகிறார்கள். தானாக அவர்கள் எதையும் செய்வது இல்லை. அல்லேலூயா. நீயா போனீன்னா ஒரு நாள் சங்கு தான். அல்லேலூயா. ஆமே. நல்லதோ கெட்டதோ தூணு நகம்தான் நீ நகரு. தூணு நகரலைன்னா அமைதியா உட்காரு. நீ அமைதியா உட்கார்றது கூட உனக்கு பாதுகாப்பு தான். அல்லேலூயா. ஆமே. நீ அமைதியா இருக்கிறது கூட உனக்கு ப்ரொடெக்ஷன் தான். ஆனா தூணை விட்டு நகர்ந்து போறது எவ்விதத்திலும் உனக்கு பாதுகாப்பே இல்லை. சொல்றா, மேகம் எழும்பும் போது போகிறோம், மேகம் அமரும் போது நின்றுறோம். அடுத்த வசனம். தங்களுடைய சொல்லுங்க எல்லா பிரயாணங்களிலும், இது ஒரு பிரயாணம் மட்டும் இல்லை, எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் கண்களுக்கு பிரத்யட்சமா அப்படின்னா பார்க்கிற விதத்துல பகலில் கர்த்தருடைய மேகமும் அக்னியும் தங்கியிருந்தோம். பிரத்யட்சமாக இந்த தூணை அவர்கள் பிரத்யட்சமாக பார்க்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, தூணை வழி நடத்துகிற அந்த தூணை பிரத்யேகமா ரெண்டு கண்ணிலையும் எங்களுக்கு பாம்பு தெரிஞ்சு பல்லி தெரிஞ்சு அதெல்லாம் இல்லை. பாம்பு பல்லி பிரத்யட்சமாக எதில் பார்க்குறாங்க? கண்களிலே பார்க்கிறார்கள். சொல்லுங்க, பிரத்யட்சமாக வழி நடத்துகிற தூணு ஒன்று பிரத்யட்சமாக கண்ணு முன்னால நிற்குது. அதை பார்த்து தான் நகர்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களை தேவன் இப்படி தான் நடத்துகிறார். அல்லேலூயா. அவன் இஷ்டத்துக்கெல்லாம் போனா அப்படி போறதுக்கு கர்த்தர் விடுறது இல்லை. கர்த்தர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னிடத்துக்கு அவங்கள கொண்டு போறதுக்கு முன்னாடி அவரே முன்னால போய் தம் ஜனத்தை என்ன பண்றாருன்னா மேக ஸ்தம்பத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என்ன பண்ணுகிறார்னா நடத்துகிறார். சொல்லுங்க, நடத்துகிறார். இப்போ நீங்க இங்கிருந்து எங்க போறீங்க? இப்போ பூமியில வாழ்றீங்க. உங்க பயணம் எங்க? இங்கிருந்து எங்க பயணம்? இங்கிருந்து எங்க பயணம்னாலும் சரி, ஈரோட்டுக்கு பயணம் பண்ணாலும் சரி, பரலோகத்துக்கு பயணம் பண்ணாலும் சரி, உன்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி போக சொல்றாரோ அப்படிதான் என்ன பண்ணணும்னா போகணும். அதுதான் ரொம்ப பாதுகாப்பானது. அல்லேலூயா. ஆமே. நம்முடைய யோசனையின்படி அதான் காலையில் பார்த்தோம்ல, மாம்ச சிந்தை, மாம்சத்தில் எதையாவது யோசிச்சு அதில் போகும்போது அதில் ஜீவன் இல்லை. அதில் என்ன இருக்குது? மரணம் தான். நல்லா இருக்கும், ஆனால் அதில் மரணம் அதில். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் பரிபூர்ணமும் சமாதானமும் எல்லாத்தையும் அது உள்ள கொடுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. இப்போ இந்த மேகத்தை பார்த்து 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 இவங்க ஃபாலோ ஆகி அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வசனம், என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வரைக்கும். சீக்கிரம் வாசிங்க. வாசஸ்தலம் அது ஸ்தாபனம் எப்போ அது ஓப்பன் ஆகி ஒழுங்குபடுத்தினாங்களோ அந்த நாளில் மேகமானது இது என்ன பண்ணு, இந்த மேகம் வந்து சாட்சி இப்படி தூணா போயிட்டு இருந்தது. சாட்சியின் கூடாரத்தை என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே மூடிடுச்சு. சொல்லுங்க, கூடாரத்தை. நான் சொல்லிட்டு வர்ற வார்த்தையை சொல்லிட்டே வாங்க. கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க, கூடாரத்தை. அழகா எல்லாத்தையும் மூடிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு தொடங்கின அந்த கர்த்தருடைய மகிமை இனி அவர் அழைத்து கொண்டு போ
கையை வச்சு சொல்லு, என்னைய ஒரு மகிமை மூடி இருக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியுதோ தெரியல, உன் கண்ணுக்கு அதை பார்த்தேன், இது தெரியாது. அல்லேலூயா. இது தெரிஞ்சா நீ சூப்பராக மேலே எழுந்திரிச்சிடுவ. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஒரு மகிமை மூடி இருக்கிறது. நீ நம்பினாலும் சரி, நீ நம்பாட்டாலும் சரி, பயணத்துக்கு இந்த பயணத்துக்கு வந்தான் பாருங்க, எகிப்துல இருந்து கானானுக்கு பயணம் பண்ண வந்தவன் நல்லவனா இல்லை. பயணம் பண்ண ஒரு 30 லட்சம் பேர் கிளம்பி வந்தானுங்களே, 30 லட்சம் பேரும் ஆவியில நிறைஞ்சிருந்தானுங்களா? இல்லை. இதுல ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள நபர்கள் எல்லாம் உள்ள இருந்தானுங்க. ஆமென், ஆமென். முறுமுறுக்கிறவன் இருந்தான், விபச்சாரம் பண்றவன் இருந்தான், எதிர்த்து நிற்கிறவன் இருந்தான், சண்டை போடுறவன் இருந்தான், எல்லா பயனும் உள்ள இருந்தான். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை கூடாரங்களை மூடிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க, எல்லா கூடாரத்தின் மேலும் கர்த்தருடைய மகிமை மூடிச்சு. ஆமென். அடுத்த வசனம். சாயங்காலமான பொழுது ஒரு தோட்டம் எப்படி இருக்குதுன்னா, அக்கினிமய மாதிரி அந்த கூடாரத்தின் மேல ஏதோ ஒரு மாதிரி ரெட்டா தெரியுது. ஆமென். எப்ப இருந்துச்சு சொல்லுங்க. எப்படி விடிய காலம் மட்டும் ஒரு ஃபயர் மாதிரி கூடாரத்தின் மேலே இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, கூடாரம்னா வீடை நம்பாத, அது வீடு பழைய காலத்தில். இப்போ நீ நம்ப வேண்டியது பில்டிங்கையும் கட்டடத்தையும் இல்லை. இப்போ கூடாரம்னு சொன்னா நீதான் தேவனுடைய கூடாரம். சொல்லுங்க, நீதான் ஆண்டவருடைய கூடாரம். இந்த கூடாரத்து மேல அப்படியே அக்கினிமயமான ஏதோ ஒன்று தெரியுது. ஆமென். கேளுங்க, தெரியுதா? என்ன தெரியுது? பாம்பு தெரியுது. என்ன தெரியுது? பாம்பு, பல்லி, பேய். இதை தாண்டி ஒன்றும் தெரியறது இல்லை நம்மளுக்கு. சொல்லுங்க, கர்த்தர் பார்க்குறாரு. ஜனத்து மேலே என்ன தெரியுதுன்னா அப்படியே ஒரு மகிமை தெரியுது. அல்லேலூயா. அக்னிமயமான மகிமை. ஆமென். படிங்க வேகமாக படிங்க. இப்படி எப்படி இருந்துச்சு? ஒரு நாளைக்கா, 2 நாளைக்கா, அமாவாசைக்கு அமாவாசையா, பௌர்ணமிக்கு பௌர்ணமியா, எப்படி இருந்துச்சு இது? சொல்லுங்க வாயை திறந்து. சத்தமா பக்கத்தில் தடி சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு மகிமை? நித்தமும் இருந்துச்சு. நித்தமும் இருந்துச்சு. பகலில் மேகமும், பகலில் மேகம், இரவின அக்கினி தோற்றம். அதை என்ன பண்ணுச்சு? சொல்லுங்க சத்தமா. கூடாரத்தை மூடிக்கொண்டிருந்தது. கை அப்படி வச்சு சொல்லுங்க. கூடாரத்தை என்ன பண்ணுச்சுன்னா இப்படி மூடிக்கொண்டிருந்தது. இந்த கூடாரத்தை இந்த மகிமை மூடினதுனால வெளியிலிருந்து எந்த தொல்லைகளும் எந்த சத்துருக்களும் இந்த கூடாரத்தின் மேல எதுவும் பண்ணவே முடியல. இதை பார்த்துதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன் வீட்டுக்கு மேல வராது. ஏன் தெரியுமா? ஒரு அக்கினி ஸ்தம்பம், ஒரு மேகத்தினுடைய மகிமை ஓ கூடாரத்து மேல இப்படி மூடி இருக்குது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய மகிமை உன்னை மூடி இருக்கும் பொழுது சத்துரு உன் மேல ஒரு வியாதியை போட முடியாது. பொழுதனைக்கு நோய்ங்கிற இயேசுவின் நாமத்தினால உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உன் மேல கர்த்தருடைய மகிமை மூடினால், உன் மேல தேவனுடைய பிரசன்னம் உன்னை நிரப்பினால், உன் மேல தேவனுடைய கூடாரத்தினுடைய அக்கினி மூடி இருந்தா உன் மேல ஒரு வாதையும் வராது, ஒரு பிசாசும் வராது, ஒரு அசுத்தாவி வராது, ஒரு நோய் வராது, ஒரு சாபம் வராது, உன்னை ஒதுவும் தொட முடியாது. ஆமென். என்னாகமத்தில் எழுதும்போது மோசே எழுதுனா, இஸ்ரவேலில் ஒருவனும் பலகீனனாக இருந்தது. சொல்லுங்க, நீ எல்லாம் வயிற்று வலி நெஞ்சு வலின்னு சொன்ன எனக்கெல்லாம் வெறியா வந்துடும். சாகர வரைக்கும் உனக்கு வயிற்று வலி, இடுப்பு வலி, அடைக்குது துறக்குது. என்ன அடைக்குது துறக்குது? வாய் இவ்வளவு நீளம் நீட்டுறது, கண்ட கர்மத்தையும் வாயில பேச வேண்டியது, போற பையன்லாம் இழுத்து உள்ள வச்சுக்க வேண்டியது. அப்புறம் அடைக்குது, திறக்குது, குத்துது, குடையுது. அல்லேலூயா.
கர்த்தருடைய மகிமை உன்னை நல்லா அப்படி மூடுனா, பைபிள் திட்டவட்டமா சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சொல்லு, அணுகாது, அணுகாது. இந்த நோயின்னு சொல்ற பத்தியா, நீ உன் வாயை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரெண்டாவது உன் மண்டையை செக் பண்ணணும். நீ என்னெல்லாம் யோசிக்கிறன்றத ஒரு லிஸ்ட் எடுத்து நீ பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னெல்லாம் பேசுறன்றத ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். இது ரெண்டையும் சரி பண்ணிட்டேன்னா அடுத்து நீ இந்த வசனத்தை நீ தைரியமா சொல்லலாம், வாதை இந்த சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது. ஆமே. பைபிள் அப்படிதாங்க இருக்குது. இஸ்ரவேலில் ஒருவனும் பலகீனனாய் இருந்தது இல்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இது பொய்யா உண்மையா? சொல்லுங்க, பொய்யா உண்மையா? படிங்க அடுத்த வசனம் சீக்கிரம். இன்னும் நான் செய்திக்குள்ளேயே போகல, வேகமா படிங்க. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குகிற இடத்துல இஸ்ரவேல் புத்திரர்கள் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய சொல்லுங்க, காலையில் எந்திக்கிறேன், இன்னைக்கு ஊருக்கு போனா நல்லா இருக்குமே, போயிருவோம், பஸ் ஏறு அப்படின்னு. இப்படி எல்லாம் போகல அவங்க. ஊர்ல ஒருத்தனுக்கு வயிற்று வலி, இந்தா வர்றேன், இரு இந்தா, எங்கம்மா போனேன், மாமா பார்க்க போனேன், எங்க அத்தையை பார்க்க போனேன். இப்படியெல்லாம் பிரயாணம் பண்ணாத. போயிட்டு வரும்போது 2 பேயோட தான் வருவேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மேகம் எழும்பி நடத்தாம அவங்க எங்கேயும் போகிறது இல்லை. இந்த மாம்சத்தில் ஃபுல்லாக வாழுது பார்த்தீங்களா. பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, கர்த்தர் சமூகத்தில் இது நினைச்சதெல்லாம் பண்ணும். காலையில் இங்கே இருக்கும், மத்தியானம் மதுரையில் இருக்கும், சாயந்தரம் ஈரோட்டில் இருக்கும், அடுத்த நாள் இங்கே வரும். இது ரவுண்டிங்கிலே சுற்றிக்கிட்டே கிடக்கும் பாருங்கள். இதுக்கு நோய், தரித்திரம், சாபம் அத்தனையும் உள்ளே இருக்கும், ஒன்று விட்டு போகாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க எப்படி தெரியுமா? அவங்க அப்படி கிடையாது. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். எப்போ? கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்திலே தங்கி இருப்பார்கள். மேகம் எப்ப எழும்புதோ அப்பதான் பிரயாணம் பண்ணுவார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எங்கே அவர்களை நடத்துகிறார்களோ அங்க மட்டும்தான் போவாங்க. சொந்தக்காரனே இருந்தாலும் சரி, ஆவியானவர் உள்ள ஒரு நடத்துதல் இல்லைன்னா நீ அடங்கி உட்காரணும். அல்லேலூயா. எப்படி உட்காரணும் சொல்லு? அடங்கி உட்காரணும். அடங்க முடியாம போனீங்கன்னா போற இடத்துக்கு போயிட்டு வரும்போது சிலப்ப 2 ஆளா 3 ஆளா 4 ஆளா தான் வருவேன். ஆமென். கை வச்சவங்க. மேகம் 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 மேகத்தூணு, அக்னி தூணு. நகர்ந்தா நான் நகருவேன், அது நகரலைன்னா நான் வாயெல்லாம் மூடிக்கிட்டு அமைதியா இருப்பேன். இந்த மேகத்தூணும் அக்னி தூணும் நகராம நீயா போற பத்தியா, அது எல்லாமே ஃபெயிலியர். கடைசியில ஒன்றும் இல்லாம விளங்காம போயிடும், செத்தரடிச்சு போயிடும். இருந்த விசுவாசமும் போய் எல்லாம் போய் ஒன்றும் இல்லாம நடுத்தருவுக்கு வந்துடும். கையை வச்சு சொல்லுங்க, மேகம் எப்ப நகருதோ அப்ப நான் நகருவேன், மேகம் எப்ப நிக்குதோ அப்ப நான் நிற்பேன். அல்லேலூயா. இப்ப இந்த பைபிள்ல மேகத்தூண், அக்னி தூண், ஸ்தம்பம் இப்படி சொல்லிக்கிட்டே வருது. ஏங்க ஒரு மேகத்துக்கு உயிர் இருக்கா? மேகத்துக்கு உயிர் இருக்கா? ஹலோ சொல்லுங்க. சூரியனுக்கு உயிர் இருக்கா? இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. எப்படியும் நீ சொல்லதான் போற கடைசியில் சொல்லு. அல்லேலூயா. கேளுங்க, மேகத்துக்கு உயிர் இருக்கா? சூரியனுக்கு உயிர் இருக்கா? சந்திரனுக்கு உயிர் இருக்கா? ஆனால் அதெல்லாம் கரெக்டாக அதாவது வேலையை செய்தா இல்லையா? நீ உயிர் இல்லைன்னு சொல்கிற மனசுக்குள்ள, எங்கே உயிர் இருக்குன்னு. அது உயிர் இல்லைன்னா கரெக்டாக அது வேலையை செய்தா இல்லையா? நீ உயிர் இருக்குன்னு சொல்கிறல, நீ சரியா? கவனிங்க, ரொம்ப பிரதானமானது இது. மேகஸ்தம்பம்,
அக்னி ஸ்தம்பம். மறுபடியும் சொல்லுங்க, கையை வைத்து. மேகத்தூண், அக்னி தூண். சத்தமா சத்தமா, மேகத்தூண், அக்னி தூண். ஆமென் ஆமென். இன்னைக்கு ஒரு விஷயம், இந்த மேகம்னா என்ன, இந்த அக்னினான ஆள் மனதில் நல்லா பதிய வச்சுட்டு இதை நீ புரிஞ்சுட்டேன்னா ஒரு லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் சம்பவிக்கும். அதனால தான் இந்த வசனத்தை எல்லாம் படித்து அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த மேகம் என்ன, இந்த அக்னி என்ன, எடுத்துக்கங்க, எல்லாரும் எடுத்துக்கங்க இந்த வசனத்தை. இதில் போடுப்பா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20 அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சத்தமா படிங்க யாராச்சும். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக. சரி, அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. இது படிச்சா உங்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இவ்வளவு நேரம் என்னங்க போயிட்டு இருந்துச்சு சேனைக்கு முன்பாக? ஹலோ, என்ன போயிட்டு இருந்துச்சு? மேகத்தூண், அக்னி தூண். இவ்வளவு நேரம் என்ன போயிட்டு இருந்துச்சு? இப்போ பரிசுத்த ஆவியானவர், அது மேகம் இல்லப்பா, போனது மேகம் மாதிரி இருந்துச்சு, ஆனா போனது மேகம் இல்ல, போனது ஒரு பரலோக தேவனுடைய தூதனாக இருக்கிறான். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். இதுவரைக்கும் நீ மேகம் மேகம் அக்னி தூணு மேகத்தூணு பார்த்துட்டு இருந்தீங்கள, அது ஒரு மேகமோ ஒரு அக்னி மாதிரி ஒரு காட்சி தான் வந்ததே தவிர, போனது ஒரு தேவனுடைய தூதன். சொல்லுங்க, தேவனுடைய தூதன். இப்ப தூதன் விலகி அவங்களுக்கு பின்னால போயிட்டான். இங்க பாருங்க, மேக ஸ்தம்பமும் விலகி அவங்க பின்னே நின்றது. கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு இந்த அக்டோபர் மாசத்துல, சொல்லுங்க, அக்டோபர் மாசத்துல எனக்கு பின்னால தூதன், முன்னால மகிமை. கர்த்தர் ஏதையோ மாற்ற போகிறார். ஆமென். ஏதோ சிலதை மாற்ற போகிறார். இத்தனை வருஷம் உன்னை பின்னால துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனையை முறியடிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த மாசம் சிலருடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை, சில திருப்பங்களை, இதுவரைக்கும் நடந்துராத ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீ மேகமா பார்த்த, இதுவரைக்கும் ஒரு அக்னியா பார்த்த, அது மேகம் இல்ல சாரே, அது அக்னி இல்ல. தேவன் தம்முடைய தூதர்களை உனக்காக அனுப்பின ஒரு பெரும் சம்பவம். இந்த அக்டோபர் மாசம் கர்த்தர் காட்சிகளை மாற செய்கிறார். தடைப்பட்டது, தடுத்து போனது, நின்று கொண்டிருந்தது, எதிர்ப்புல நின்றதை எல்லாம் கர்த்தர் திருப்பி விட போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்க கூடாதுன்னு ஒரு பார்வோனும் அதன் சேனையும் அது பின்னால தொடர்ந்து வந்து உன்னை அடிமைதனமாக்கி வருஷங்களாய் முடக்கிச்சில்ல, கர்த்தர் அதுக்கு முடிவு கொண்டு வருகிற ஒரு காலம், ஒரு சீசன், ஒரு டைம். இந்த அக்டோபர் மாசம் உன்னை முடக்குனது, பெந்திச்சது, அடக்குனதை எல்லாம் கர்த்தர் விடுவிக்க போகிறார். இதுவரைக்கும் கர்த்தர் மேகத்தை கொண்டு நடத்தி கொண்டே வந்தார். முன்னால மேகம், பின்னால வெளிச்சம், பின்னால அப்படியே ஒரு குளோரி, முன்னால வெளிச்சம், பகல்ல முன்னால ஒரு அப்படியே ஒரு ஏசி மாதிரி, பின்னாடி வந்து வெளிச்சம். இப்படி அழகா அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். இவனுக்கு இவ்வளவு நாளும் மேகம் மேகம் வெளிச்சம் மேகம்னு பார்த்துலாம். ஒரு யுத்தம் வந்து பின்னால இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் காட்சிகளை மாற்ற வேண்டும், சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று திரும்பினப்பம் முதலாக ஒரு தேவ அந்த மேகத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போன மேகம், அது வெறும் மேகம் இல்லப்பா, அந்த மேகத்துக்குள்ள நான் அனுப்பின ஒரு தூதன் உள்ள இருக்கிறான். அந்த தூதன் வெளிப்படுகிற சமயம், நேரம் சிலருடைய வாழ்க்கையில தொடங்க போகுது. இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் சொல்றேன், யார் இதை ரிசீவ் பண்ணுவியோ பண்ணிக்க. சிலருடைய வாழ்க்கையில முன்னாடி போன தூதன் பின்னாடி வர போகிறான்.
சத்துருக்கள் அழிக்க வேண்டும் என்று பின்னால வரும்போது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தேவ தூதனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? பைபிள் ஃபுல்லா 10 நம்பர், 10ன்ற நம்பர் எடுத்து பாருங்க. 10ன்ற நம்பர் எடுத்து பாருங்க. 2023 இந்த சபையை முடிச்சு கட்டணும்னு சில பிசாசின் பிள்ளைகள் எழும்பி நின்றார்கள். அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாரு. 10வது மாசம் 10ஆம் தேதியில அந்த பிசாசான ஒரு சவுட்டி தாத்தார். அதே மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் இந்த அக்டோபர்ல நடக்குது. 10வது மாசம் 10ஆம் தேதியிலே சத்துருவின் பிடரிகளை நசுக்கி போடும்படி கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. நான் நம்புகிறேன் ஒரு தேவ தூதன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சபைக்கும் முன்னும் பின்னும் நின்று யுத்தம் செய்கிற ஒரு சீசனை கர்த்தர் இந்த அக்டோபர் மாசம் பிறக்கிறார். திருமண காரியங்கள் நடக்க போகிறது, குழந்தைகள் பிறக்க போகிறது, தரித்திரங்கள் மாற போகிறது, வியாபாரங்கள் பலப்பட போகிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. இதுவரைக்கும் நீ புகை மாத்தி பார்த்தது, இதுவரைக்கும் லைட் மாத்தி பார்த்தது, இதுவரைக்கும் கார்மேகம் மாதிரி பார்த்தது, அது கார்மேகமும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. ஒரு உயிருள்ள தேவ தூதன் உன் மேல எழும்பி, குடும்பத்து மேல எழும்பி, ரெண்டையும் பிரிக்கத்தக்க விதத்தில் உனக்கும் எதிரிக்கும் நடுவில் இறங்கி தத்ரூபமா நின்று செப்பரேட் பண்ணுகிற ஒரு சீசனை பரிசுத்த ஆவியானவர் திறக்கப்பா. ஆமென். படிங்க. எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்து, சொல்லுங்க, ஒன்றோடு ஒன்று சேராதபடி. பக்கத்தில் வாசி. இனி அந்த அந்த பார்வோனுக்கும் இதுவரைக்கும் அது உன்னை அடிமைப்படுத்துச்சு, உன்னை விடலை, இப்போ உன்னை கொல்ல பார்க்குது, உன்னை முடிச்சு கட்டுவேன்னு சொல்லுது. ஆனா உன்னை அழைத்தவர் ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் சொல்லுகிறார், உனக்கும் அதுக்கும் அதுக்கும் உனக்கும் அதுக்கும் உனக்கும் அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாதபடி கர்த்தர் ரெண்டுக்கும் நடுவில் உன்னை தொடர்ந்து வந்த வியாதிக்கும் உனக்கும், உன்னை தொடர்ந்து வந்த கடன் பிரச்சனைக்கும் உனக்கும், உன்னை தொடர்ந்து வந்த வேலை இல்லாத பிரச்சனைக்கும் உனக்கும், உன்னை தொடர்ந்து வந்த பொருளாதாரத்துக்கும் அதுக்கும் நடுவில் கர்த்தர் ஒரு தேவதூதனை இறக்குகிறார். இதுவரைக்கும் அவங்க பார்க்கல. இது நடந்தது 10வது மாசம் 10ஆம் தேதியிலே. எபிரேய வேதாகமத்தில் சொல்லுது, 10வது மாசம் 10ஆம் தேதியிலே சத்துருவுக்கும் உனக்கும் நடுவில் ஒரு தேவ தூதனை நிக்க வச்சு, அதுக்கும் உனக்கும் இனி சம்பந்தம் இல்லை, அது உன்னை தொட முடியாது, அது உன் பக்கத்தில் வர முடியாது, அது உன்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்ற விதத்துல ஒரு ஏஞ்சலை கர்த்தர் களமறைக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். காலையிலே ஆவியானவர் சொன்னார், யாருக்கோ சிலருடைய வாழ்க்கையில இதெல்லாம் சம்பவிக்க போகுது. ஒரு தேவதூதன், இதுவரைக்கும் நீ எதை பார்த்தையோ பார்க்கலையோ, கட்ட தத்ரூபமாக ஒரு தூதனை உன் மேல, உன் லைஃபுக்குள்ள களம் இறக்க போகிறான். ஆமென். ஏஞ்சல் இறங்கினா என்ன நடக்கும்? சும்மா பூச்சியை பார்த்தேன் போல எனக்கு அதுல ஒரு தேவதூதன் இறங்கினால் அனைத்து சம்பவங்களும் தலைகீழ மாறும். ஆமென், ஆமென். போன ஜூலை மாசத்துல இருந்து பார்க்கிறேன், ஏதோ ஒரு ஏஞ்சல் இந்த சபைக்குள்ளாக இறங்கிடுச்சு. இது இறங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, எல்லா கேஸ், எல்லா சத்துரு, எல்லா பிசாசும் காலில் விழுகிற மாதிரி கர்த்தர் பொடனியில போட்டுட்டே இருக்கிறாரு. ஏஞ்சல் இறங்குனா சம்பவம் மாறும். ஆமென். அது வெறும் காட்சி இல்லை, சம்பவம் மாறும், லைஃப் ஸ்டைல் மாறும், பேச்சு மாறும். எதிரி இருக்கிற தெரியாம காணாம போவான். எதிரியை கர்த்தர் சிதறடிப்பார். ஓ எதிரி கண்ணு முன்னாலே கீழே விழுகிறத உன் கண்ணு பார்க்கும். ஆமென். உன்னை அழிக்க
உன் பேரை கெடுக்க, உன்னை நாசமாக்க எந்திரிச்சு வருது பத்தியா? அது அசிங்கப்பட்டு கீழே விழுகிறத உன் கண்ணு பார்க்கும், உன் கண்கள் காணும், உன் கண்ணு பார்க்கும், உன் கண்ணு பார்க்கும். ஓ, இது யாருக்கோ தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உன் எதிரி உன் முன்னால கீழே விழுகிறத உன்னுடைய கண்கள் காணும். ஏன்னா ஒரு தேவதூதன் உனக்காக இறங்கி வரும் பொழுது உன்னுடைய பலத்தை விட 1000 மடங்கு பலம் அது. ஒரு ஏஞ்சல் இறங்கி வரும் பொழுது அது ஓம் பலம் இல்ல, மனுஷ பலம் இல்ல, அது தேவனுடைய பலம். கையை வச்சு சொல்லு, தேவனுடைய பலம், தேவனுடைய பராக்கிரமம். சத்தமா சொல்லு, தேவனுடைய பராக்கிரமம். அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் இனி உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் இனி என்னுடையது. இந்த வார், இந்த யுத்தம், இந்த அடிமைதான சங்கிலியை உடைக்கிற இந்த யுத்தம் இனி உன்னுடையது அல்ல, இது என்னுடையது, இது என்னுடையது. இந்த யுத்தத்தை நான் செய்ய போகிறேன், நீ சும்மா இரு, யுத்தத்தை நான் செய்கிறேன். ஆமென். இது வரைக்கும் முன்னால போன மேகத்தை ஆண்டவர் தூக்கிட்டு வந்து பார்வோனின் சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் நடுவில் நிற்க வச்சு இப்படி காட்டுறாரு. இவன் மேகம் தான் பார்க்கறான், நடுவில் ஒரு தேவதூதன் நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏஞ்சல் சொல்லுங்க, தேவனுடைய தூதன் மேகத்தை போல, மேகத்தூணை போல, அக்கினி தூணை போல ஜனத்தை நடத்தி கொண்டே போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அதான் நான் காட்டிக்கிட்டே வந்தேன். இரவும் பகலும் அந்த மேகம் கூடாரத்தை விட்டு போகவே இல்லை. நீ நம்பு, நீ நம்பு. நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு தேவ தூதன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கிறான், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ஒரு ஏஞ்சல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஒரு தேவ தூதன் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். ஒன்றையும் உன்னிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. ஒன்றையும் உன்கிட்ட எடுத்துட்டு போக முடியாது. இந்த ஏஞ்சல் மூவ் ஆகிட்டே இருக்கு, வேலை பார்த்துட்டே இருக்குது. ஏஞ்சல் வேலை பார்க்கறது உனக்கு தெரியாது. இதுவரைக்கும் வேலை பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. முத பிரத்யட்சமாக அது எப்படி வேலை பார்க்குதுன்னு கர்த்தர் அந்த ஜனத்துக்கு காண்பிக்கிறார். ஏதோ மேகம் போச்சு, அக்னி வந்துச்சு, மேகம் போச்சு, நடந்துட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் அந்த தூதனை தூக்கி பின்னால நிறுத்துகிறார். முன்னால போன ஏஞ்சலை தூக்கி பின்னால போகிறார். பின்னால போகும்போது என்ன நடக்குது படிங்க. இந்த ஏஞ்சல் பேக்ல போன உடனே பின்னால இவங்களை கொல்ல வந்த எகிப்தியனுக்கு இது எப்படி போச்சுன்னா அந்தகாரமும் இருளும் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், தேவதூதன் ஒரு லைஃப்ல வாழ்க்கையில இறங்கி வந்தா காட்சிகளும் சூழ்நிலைகளும் மாறும். பக்கத்தில் தடி சொல்லுங்க, ஏஞ்சல் சொல்லுங்க, உன் வாழ்க்கையில வந்தா முழுவதும் ஒன்றோடு சேராதபடிக்கு எல்லாம் சொல்லுங்க, ஒன்னோட ஒன்று இனி சேராது. சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு நாள் அப்ப எப்படி இருந்துச்சு? ஒன்னோட ஒன்று அடிமைதனமும் வியாதியும் தரித்திரமும் சாபமும் ஒன்னோட ஒன்று எப்படி இருந்துச்சு? ஏங்க ஆமாவா இல்லையா? எகிப்தியர்கள் யாருகிட்ட இருந்தாங்க? இஸ்ரவேலர்கள் யார்கிட்ட இருந்தாங்க? எகிப்தியர்கிட்ட. அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க, அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தானுங்க. ஆமென். இன்னைக்கு சிலதை கர்த்தர் மாற்ற போகிறார். எப்படி தெரியுமா? ஒன்றோடு ஒன்று இனி சொல்லுங்க, வியாதியே இனி உனக்கும் எனக்கும் சேர்க்கை இல்லை. நீ வேற சொல்லுங்க, தரித்திரமே, சண்டையே, பயமே, திகிலே,
போராட்டமே, அடிமைதானமே, நீ வேற. சொல்லுங்க, நம்ம 2 பேத்துக்கும் இனி மேட்ச சொல்லுவாய் தரது. உனக்கும் எனக்கும் இனி என்ன ஆகாது? சொல்லுங்க, ஒன்று சேராது. இவ்வளவு நாளும் ஒன்னாதான் இருந்தோம், பட் இன்னைக்கு சம்பவம் மாறிடுச்சு. இனி உனக்கும் எனக்கும் சேராது. சொல்லுங்க, சேராது. போடா இந்த பக்கம், நீ இந்த பக்கம் போ, ஒன்றோடு ஒன்று சேராது. அடுத்து நடுவில் வந்தது. ஒரே கல்லுல 2 மாங்காய். ஆமேன்னு சொல்லுங்க. ஏஞ்சல் இறங்கி நிற்கும் போது இவங்களுக்கு வெளிச்சமா இருக்குது, வழிகள் எல்லாம் பிரகாசமா இருக்கு, நல்லா இருக்கு. பின்னால இவனை அழிக்க வந்தவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவன் தடவுறான், தேடுறான், வழி தெரியல, பாதை தெரியல, எல்லாம் அவனுக்கு இடர்பாடா இருக்கு. இந்த ஏஞ்சல் இஸ்ரவேலருக்கோ அழகா வெளிச்சமா நடத்திக்கிட்டு போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, உன் எதிரிகளை நீ தேடினாலும் அவனுங்களை என்ன செய்ய மாட்டேன். அது இதுதான் பாருங்க, நீ போகிற வேகத்துக்கெல்லாம் அவனால வரவே முடியாது. அல்லேலூயா. ஆமே, ஆமே. ஏன்னா கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவனுக்கு எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, அவனுக்கு எப்படி இருக்கிறாரு? உன் எதிரிக்கு அந்தகாரம், உனக்கு வெளிச்சம், ஒன்னோட ஒன்று சேராது. ஆமே. படிங்க. ஏஞ்சல் இறங்கின உடனே எல்லா சம்பவம் மாறுது. கீழ்காற்றினால் ஒதுங்கும்படி செய்து. சொல்லுங்க, ஒதுங்குதுன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒதுங்குது. சத்தமா. இது என்ன? சமுத்திரம் என்ன பண்ணுதுன்னா விடமாட்டேன்னு நிக்குது. தூதன் இறங்கின உடனே சமுத்திரம் என்ன பண்ணுதுன்னா ஒதுங்குது. சொல்லுங்க, ஒதுங்குது. எல்லாம் சத்தமா சொல்ல, ஒதுங்குது. எனக்கு வழிவிடாம நின்னதெல்லாம் இந்த காலத்துல ஒதுங்குது. எனக்கு வாசல் திறக்குது, எனக்கு வழிவிடுது. விடமாட்டேன்னு நின்ன பெரிய கடல் இப்ப என்ன பண்ணுதுன்னா ஒதுங்குது. பக்கத்துல நல்லா தட்டி சொல்லு, ஒதுங்குது. எனக்கு மட்டுமில்லை, நீயும் தேவ ஜனம்தான், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒதுங்குது. எல்லாம் வழி விட்டு ஒதுங்குது. ஆமே, அல்லேலூயா. அடுத்து சொல்ற, ஒதுங்குது. அடுத்து சொல்லுது, எல்லாம் பிளக்குதுன்னு சொல்லுங்க. எந்திரிச்சு ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பாங்க. சொல்லுங்க, எல்லாம் பிளக்குது. சத்தமா சொல்லுங்க, பிளக்குது. எதெல்லாம் உனக்கு முன்னால பிளக்காம இருக்கிறதோ எல்லாம் என்ன பண்ணுது? பிளக்குது. கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் மலைகள் எனக்கு முன்பாக பிளக்குது. சொல்லுங்க, கடல் எனக்கு முன்னால பிளக்குது, யோர்தான் எனக்கு முன்னால பிளக்குது. என்ன விடமாட்டேன்னு சொன்ன எல்லாமே எனக்கு முன்னால சத்தமா சொல்லு பிளக்குது. பிரிந்து போயிட்டு ஒதுங்கும்படி செய்து, பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, அதை இந்த வார்த்தையை சொல்லுங்க, வறண்டு போக பண்ணினார். எப்படி போக பண்ணினார்? சொல்லுங்க, எனக்கு முன்னால இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? சொல்லுங்க, எதை வறண்டு போக பண்ணினார்? எதை வறண்டு போக பண்ணினார்? கடலை என்ன பண்ணினாரு? சொல்லுங்க, தண்ணி வந்து விடமாட்டேன்னு இப்படி நிக்குது, அதை என்ன பண்ணினாரு? வறண்டு போக பண்ணினார். என்னை விட மாட்டேன் என்று சொல்லுகிற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வறண்டு போக பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்க. எதுல இறங்கி படிங்க. எதுல இறங்கி? இதுவரைக்கும் மேக ஸ்தம்பம் ஸ்தம்பம்னு வந்துச்சுல்ல, ஏஞ்சல கலரக்கணும் ஒன்று சொல்றாரு. ஏய், என்னது அது? மேக, நீ நினைச்ச மாதிரி புகை இல்லடா,
நீ நினைச்ச மாதிரி ஏதோ டார்ச் லைட் அடிச்சல்ல, இது யாரு? மேக தூணு. கர்த்தரே மேக தூண்ல இறங்குறார். இறங்கி நின்று கூப்பிட்டார். போனார்கள். 10ஆம் வசனம் படிங்க. ஃபுல்லா வீட்டில் போய் படிங்க. 10ஆம் வசனம் படிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிச்சு. மீரியாம் உறைந்த மலையின் வெண்மையான குஷ்டரோகி ஆனாள். எல்லாம் சொல்லுங்க, குஷ்டரோகி ஆனாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேகம் உன் கூடாரத்து மேல இப்படி மூடி இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஏன் மீரியாம் மேல குஷ்டம் வருது? இந்த அதிகாரமெல்லாம் படிச்சீங்கன்னா மீரியாம் என்னங்கிறானா, ஏய் மோசே, உங்ககிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? என்கிட்ட பேச மாட்டாரா? நானும் ப்ராஃபட் தான். யாரு யாரு? தேவையில்லாம வாயில இந்த வார்த்தையை சொன்ன குஷ்டரோகம் தான் பிடிக்கும் உனக்கு. எந்த வார்த்தைய? நானும் யாரு தான் சொல்லுங்க. நானும் யாரு தான்? ப்ராஃபட். நான் பிதா, நான் இயேசு. நீ இதெல்லாம் நீ சொன்னா விளைவு பார்த்துக்குங்க. நானும் ப்ராஃபட் தாங்கிறான். நீ மட்டும்தான் பெரிய ஆளா? நானும் பெரிய ஆளு. மீரியாமுக்கு ஆரோனுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததே யாரு தான்? இப்போ கொஞ்சம் எகத்தாளம் திமிரெல்லாம் வந்த உடனே நீ மட்டும்தானா? நானும் எல்லாம் பார்க்குறேன்ல. உன் கண்ணை திறந்ததே யாரு? யாரு? மோசே. இந்த திமிர் வந்தோம். கர்த்தர் கூப்பிட்றாரு, வா 2 பேர் வா. யார் நீ? என் மகன்கிட்டயே நீ வேலையை காட்டுற. நீ வா வா கூடாரத்துக்கிட்ட வா. இந்த கூடாரத்தில் வந்து நின்ன உடனே மீரியாம் கூடாரத்துக்கு மேலே இருந்த மகிமை என்ன பண்ணிருச்சுன்னா அப்படியே வெளியில் போயிடுச்சு. இந்த குளோரி வெளியில் போன அடுத்த செகண்டே எதை பார்க்குறா? கையை பார்க்குறா. என்ன ஆகி போச்சு? குஷ்டரோகம் ஆயிடுச்சு. எதிரிகளை இந்த ஏஞ்சல் இறங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் துவசம் பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை ஒருத்தன் பேசுகிறானே, அசிங்கப்படுத்துகிறானே, அப்படியெல்லாம் நினச்சி அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டுக்காத. ஒரு நாள் மகிமையை இழக்க போகிறான். குஷ்டரோகம் பிடிச்சி நார போகலாம். இழப்பு அவனுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்த மகிமையை பார்த்துட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கான அனுகூலமான காரியங்களை தரப்பார். மீரியாம் கை என்ன ஆகி போச்சு? இப்போ இந்த வாய் பேசினவன் அது இது பண்ண சேட்டை பண்ண எல்லாம் குஷ்டரோகம். அடுத்து என்னாகமம் 30-32 படிங்க. 30-32 இது 12 30-32 16 என்னாகமம் 16-42 படிங்க. 30-32 படிங்க. 2-3 வசனங்கள் சீக்கிரம். படிங்க. இந்த மனிதர்கள் யாரை அவமதித்தார்கள்? சொல்லுங்க. யாரை அவமதித்தார்கள்? கர்த்தரை அவமதிக்கல, மோசையை தான் அவமதிச்சாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரை அவமதிச்ச நீ? கர்த்தரையே அவமதிச்சு. கர்த்தரை அவமதிச்ச அப்படின்னா பூமி 2ஆ பிளந்து உன்னை உள்ள இழுக்கும். பாரு, நீயும் வந்து கர்த்தர் சமூகத்தில் நில்லு, மோசே நீயும் வந்து நில்லு. இந்த கொராயின் புத்திரர்களை அப்படியே பூமி விழுங்கி கீழே இழுத்து 200க்கும் மேலானவர்கள் பூமி என்ன பண்ணிருச்சுன்னா விழுங்கி போட்டது. கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய இதெல்லாம் எதுக்குன்னா, ஏஞ்சல் ஆக்டிவேஷன் ஆனா, தேவதூதன் இறங்குனா அடுத்து சம்பவங்கள் எல்லாம் என்ன ஆயிரும்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் தடி சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன் இறங்கும் பொழுது எல்லா காட்சிகளும் மாறுகிறது. சொல்லுங்க, மாறுகிறது. எல்லா சிச்சுவேஷனும் மாறுது.
ஒருத்தனை பூமி விழுங்குது, ஒருத்தன் கையை குஷ்டரோகம், ஒருத்தன் மேல இருந்த மகிமை போகுது. இப்படி நடக்கும்போது தன் ஜனத்தை கர்த்தர் மகிமை மேல் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் மேல தேவ பிரசன்னத்தை கூட்டி கொண்டிருக்கிறார். ரெண்டு நடக்குது. அவர் ஜனத்து மேல மகிமை கூடுது, எதிரிகளை எல்லாம் எதிர்த்து இருக்கிறவன் எல்லாம் கர்த்தர் கீழே கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, எது ஒன்றை எதுக்குதுன்னு கேளுங்க. நீ உனக்கு எதிர்ப்பா உன் மனசுல எதை நினைக்கிற அதை கர்த்தர் அழிக்கிற மாதம் இந்த 10வது மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இந்த ஏஞ்சல் ஆக்டிவேட் ஆனா திசைகளை காட்டுகிறது. என்னத்தை காட்டுது? உங்களுக்கு திசை தெரியும், உங்களுக்கும் திசை தெரியாது. உங்களுக்கு என்ன திசை தெரியும்னா கிழக்கு மேற்க தெரியும், வாழ்க்கையினுடைய கிழக்கு மேற்க தெரியாது. அல்லேலூயா. நீ இந்த ரோட்டில் போகும்போது கூகுளில் வச்சு லெஃப்டில் போகணும் ரைட்டில் போகணும்னு கண்டுபிடிச்சி போயிடுவேன். வாழ்க்கையினுடைய லெஃப்ட் எது ரைட் எதுன்னு உனக்கு யார் சொல்லுவா? உன் எதிர்காலத்தை உனக்கு யார் சொல்லுவா? நீ என்ன பண்ணணும்னு உனக்கு யார் சொல்லுவா? எங்கே போகணும்னு யார் சொல்லுவா? அதை கர்த்தர் தான் சொல்லணும். ஆமே, ஆமே. இவங்களுக்கு எப்படின்னா எதிர்காலத்தை முதல்ல சொல்லிட்டார். பாலும் தேனும் ஓடுகிற, சீக்கிரம் சொல்லுங்க முடிக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற அடிமைதான வாழ்க்கையில இருந்து நல்ல வாழ்க்கைன்னு எதிர்காலத்தை சொல்லிட்டார். போற திசை தெரியாது. இந்த ஏஞ்சல் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் திசையை காண்பிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க வடக்க போகிற ஆள் தெற்க போனீங்கன்னா எங்க போகும்? வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். வாசிங்க என்னாகமம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 9-10. எல்லாம் சொல்லுங்க. வனாந்தர திசையை திரும்பி சொல்லாங்களே. இப்படியெல்லாம் முறுமுறுக்காதீங்கடா, செத்து போயிடுவீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் எப்படி நீங்க போகணும் அப்படின்ற வனாந்தர திசையை என்ன பண்ணுகிறார் என்றால் காட்டுகிறார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. தேவதூதன் உங்களோட ஆக்ட் ஆகும்போது கர்த்தர் வனாந்தர திசையை காண்பிக்கிறார். எப்படி போகணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எந்த லெக்கில் போகணும், திசையை காண்பிக்கிறார். ஆமென். என்ன வேலை செய்யணும், எங்க வேலை செய்யக்கூடாது, எந்த பிசினஸை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஆண்டவர் எதை காட்டுகிறாரு சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. என்ன காட்டுறாரு ஆண்டவர்? இந்த 10வது மாதம் பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையில திசைகளை காண்பிக்கிறார். நீ போக வேண்டிய திசையை, நீ நடக்க வேண்டிய பாதையை, நீ செய்ய வேண்டிய வேலையை, திசையை காண்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லது நான் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கும், போன மாதமே கூட நடந்திருக்கும். எபிரேய மாதத்தில் 10வது மாதம்னு சொல்கிறது 9வது மாதமும் 10வது மாதமும் சேர்ந்தது தான் 10வது மாதம். ஆமேன்னு சொல்லுங்க. அதில் பாதி இதில் பாதி. சிலருக்கு கர்த்தர் புதிய திசையை காண்பித்து, புதிய பாதையை திறந்து, புதிய ரூட்டை ஓபன் பண்ணி இந்த காலத்தில் திசைகளை காண்பிக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கலைன்னா இந்த 10வது மாசம் திசையை காண்பிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, திசையை, ரூட்டை, பாதைய, வழிய ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். நான் எப்படி போனா நல்லா இருப்பேன் எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு திசையை காண்பிக்கிறார். அதுல நான் போனேன்னா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. போதும், இன்னும் நிறைய இருக்கு. சொல்லவா, முடிச்சிடலாமா? எந்திரிங்க, 5 நிமிஷம். திருவிருந்து இருக்குது. சரி, இந்த மேகம் பழைய ஏற்பாடோட முடிஞ்சுதா? இந்த மேகமும் இந்த தூதனோட வேலையும் பழைய ஏற்பாடோட முடிஞ்சிருச்சா? இல்லை, முடியல. எல்லாம் சொல்லுங்க, முடியலை. சத்தமாக சொல்லுங்க, முடியலை. நல்லா சொல்லுங்க, முடியலை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, முடியலை. என்னமோ பழைய ஏற்பாட்டு கதைன்னு நினைச்சுக்காத, இது முடியலை, இது தொடருது. ஆமென், அல்லேலூயா.
மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இது தொடருது. மத்தேயு 17:5. அவர் பேசுகையில், இதோ, எல்லாம் சொல்லுங்க, அவர் பேசுகையில். கையை வச்சுருங்க. இயேசு பேசும் பொழுது அடுத்து வழி நடத்துகிற மேகம், பாதுகாக்கிற கூடாரத்தின் மேகம் அவங்க மேல நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும் விதத்தில் ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல். பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சா? கூடாரத்தின் மேல் கர்த்தர் என்ன பண்ணாரு? மேகமாய் அவர்களை மூடி நிழலிட்டாரா? அதே மேகம் 3000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு வரும்போது அந்த ஒளியுள்ள மேகம் மறுபடியும் இயேசுவின் மேல் நிழலிடுகிறது. ஆமே, ஆமே, ஆமே. கையை வச்சுட்டுங்க. என் மேலையும் அந்த மேகம் நிழலிடுகிறது. சத்தமா சொல்லுங்க. என் மேலையும் அந்த மேகம் நிழலிடுகிறது. சத்தமா சொல்லுங்க. என் மேலையும். ஆமாவா இல்லையா? இதுக்கு நேரடி வசனம் இல்லைனாலும் ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்குறான், பார்த்து நமக்கு எழுதுறான். பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு இந்த மேகம், புதிய ஏற்பாட்டில் இயேசு மேலே வந்து அப்படியே நிழலிடுது. அடுத்து ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்குறான், நம்மளுக்கு இந்த மேகம் நம்ம காலத்தில் இது எப்படி நிற்குதுன்னு பார்க்குறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 3 வசனம் வாசிங்க. வாசி ஜபிக்க போகிறோம் சீக்கிரம். எல்லாம் சொல்லுங்க. ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட யவனம். சொல்லுங்க. உங்க பேரை கர்த்தர் எழுதியிருக்காரா? தட்டி கேளுங்க. எழுதியிருக்காரா? நம்புறியா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறா? பேர் எழுதப்பட்ட யவனம் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும், எல்லாம் சொல்லுங்க, சீயோன் மலையில் உள்ள. இந்த சீயோன் எருசலேம்னா எபிரேயர்கள், அந்த நாட்டில் இருக்கவனை குறிக்குது, யூதர்களை குறிக்குது. எங்கெல்லாம் பைபிளில் சீயோன் அப்படின்றதோ வருதோ அதெல்லாம் நம்மை குறிக்கிறது. பக்கத்தில் பார்த்துங்க. சீயோன் அப்படின்னு சொன்னாலே நல்லா 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 அப்படி தட்டி சொல்லுங்க. சீயோன் அப்படின்னு சொன்னாலே அது யாரை குறிக்குதுன்னா உன்னையும் என்னையும் குறிக்கிறது. ஆமே, ஆமே. சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும், கையப்பட்டி பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொளிந்து விட்டெறியும் அக்கினி பிரஸ்தாபத்தையும் கர்த்தர் உண்டாக்குவார். ஆமே. சொல்லுங்க. இது நான் தான். சொல்லுங்க. இது நான் தான். சத்தமா சொல்லுங்க. இது நான் தான். ஓ, இது நான் தான். இந்த வாசஸ்தலம் நான் தான். ஆமென். இந்த வாசஸ்தலம் நான் தான். என் மேல பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனத்து மேல இருந்த அந்த மேகத்தூண், இயேசு மேல இறங்கின அந்த மேகத்தூண் கடைசி காலத்துல என் மேல இறங்கி என்னை இது நிழலிட்டு நிற்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த 10வது மாசம் இந்த நாளில பரிசுத்தாவியானவர் உனக்கு சொல்லுகிறார், உன் மேல நிழலிட்டு இருக்கிற ஒரு மேகம், ஒரு அக்கினி, ஒரு பெரிய தூதனுடைய காரியத்தை கர்த்தர் உன் மேல திறக்க போகிறார். ஆமே, ஆமே. அப்ப அந்த மேகம் இஸ்ரவேல் ஜனத்தோட போகல, அது அந்த ஏஞ்சல் ஆக்டிவேட் ஆயிட்டே வருது. யார் மேல போய் நின்னுச்சு? இயேசு மேல. அவர் 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 வாயட்டார்ந்த உடனே வெளிச்சம் உள்ள மேகம் அவர் மேல முற்றுகை போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏசாயா பார்க்கறான், அதே தூதன் நம்ம மேலையும் ஆக்டிவேட் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லுது. இயேசு பரமேற தயாரான பொழுது, பரமேறுவதற்கு இயேசு ரெடியான பொழுது அது வசனம் இப்படி சொல்லுது. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அவர்கள் கண்களுக்கு மறைவாக இதே மேகம் அவரை சுழல் போல எடுத்துக்கொண்டு போனது. ஆமே.
சொல்லுங்க, இயேசுவுக்கு ஆக்டிவேட் ஆன தூதர்களுடைய ஊழியம், மேகத்தினுடைய தூண் உனக்கும் எனக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமே. இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த மேகம் எங்க முடியுதுன்னு சொல்றேன் பாருங்க. இது பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடங்கி இந்த மேகம் வந்துட்டே இருக்குது. இது எங்க முடியுது? 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறேன், உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நாள் வரும் பாரு. அந்த நாளில் இந்த மேகம் திரும்பவும் வந்து உன்னையும் என்னையும் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு போகிறது. செய்தி இதுதான். இந்த 10வது மாசத்துல கர்த்தருடைய தூதன் அக்னி ரதம் போல, மகிமை போல, தூண் போல ஒரு தூதன் உனக்கு ஆக்டிவேட் ஆகி உன்னை வழி நடத்தி கொண்டு போகிறான். அது நடக்கும்போது உன் சத்துருக்கள் விழுவார்கள். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன் வாழ்க்கையில் அடிமைப்பட்டதெல்லாம் மாறும். கர்த்தர் உன்னை நன்மையாக மாற்றுகிறார். புதிய பாதைகளை திறக்கிறார். எல்லா மகிமையினாலும் உன்னை நிரப்ப போகிறார். உன்னுடைய கூடாரம் மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் செஞ்சிடாத, தேவையில்லாததை சிந்திக்காத, பெருமையில் விழுந்து போகாத, அகம்பாவத்தில் விழுந்து போகாத. இந்த கூடாரத்து மேல இருக்கிற மகிமை போச்சுன்னா அடுத்து உன் கை குஷ்டரோகம் தான். அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆட்டம். இது இப்படி போயிருச்சுன்னா அடுத்து என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமம்.